சங்கீதா வர்சஸ் த்ரிஷா அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா சங்கீதா அவர்கள் வாபஸ் வாங்கினாங்க. இந்த நிலையில் த்ரிஷா அவங்கள சொல்லாமல் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் சங்கீதா அவர்கள் இதெல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் தாண்டி சங்கீதா அவர்கள் இப்போ எங்கே இருக்காங்க, அண்டு விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர்ந்து அவங்களுடைய திருமண நாளுக்கு ஒரு விஷயம் பண்ண போகிறாங்களாம். அது என்ன, இந்த வாபஸ் எதற்காக, இது எல்லாத்தையும் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சங்கீதா அவர்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நான் வாபஸ் வாங்குகிறேன், எனக்கு விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லாத்துக்குமே முன்னுதாரணமாக இருக்கிற சிஎம் விஜய் அவர்கள் இதுலேயும் முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த ஒரு நற்செய்தியை தொடர்ந்து இப்போது அவங்க சங்கீதா அவர்கள் சென்னைக்கு வந்ததாகவும் அவங்க நீலாங்கரை வீட்டில் விஜய் சார் கூட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வெளியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம்தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் சட்டப்பேரவையில் செமையான சிரிப்பாக சிரிச்சுட்டு கலகலன்னு போயிட்டுருக்கு. இது வரைக்கும் டிவி முன்னாடி நியூஸே பார்க்காதவங்கலாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நியூஸ் சேனல் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே மாற்றத்தை கொண்டு வந்தார் சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீலாங்கரை வீட்டில் தான் சங்கீதா அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே இப்போது சங்கீதா அவர்கள்கிட்ட மனம் விட்டு விஜய் சார் பேசினதாகவும் இவங்க திருமண நாளுக்கு ஒரு சர்ப்ரைசிங் மூமெண்ட் கொடுக்க போகிறாங்களாம் அவங்களுடைய ஃபேமிலிக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து இந்த திருமண நாள் இப்போ வரப்போகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி இவங்களோட 27வது திருமண நாள் கொண்டாட்டம். 1999 இவங்களுடைய திருமணம் நடந்தது. ஸோ இந்த திருமண நாளுக்கு அவங்க ரொம்பவே கிராண்டாக இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து கேக் கட்டிங்லாம் பண்ணி ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மகனுக்காக தான் சங்கீதா அவர்கள் சேர்ந்தாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. அவங்க யாருக்காக வேணாலும் சேர்ந்துருக்கலாம், சேர்ந்ததே சந்தோஷம். இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னும் போது அது பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கணும். ஸோ மகனுடைய மூவி சிக்மா ரிலீஸ் ஆக போது இந்த படத்துக்காக மக்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவோடு இருக்காங்கன்ற பட்சத்தில் விஜய் சாருக்கு நம்ம ஆதரவாக இருந்தால் தானே நம்ம பையனுடைய மூவி மக்கள் விரும்புவாங்கன்ற மாதிரி அவங்க மனநிலை இருந்ததாகவும் அதனால தான் இப்போ அவர் சிஎம் ஆயிட்டாருன்னு சேர்ந்ததாகவும் கூட ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி முக்கியமான பத்திரிக்கையாளர் நண்பர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகனுடைய மூவி சிக்மா படத்துக்கு ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அதுக்கு சிஎம் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஒன்றா தான் கலந்துக்க போகிறாங்கன்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 காரணம். ஒன்று, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இது வரைக்கும் அவங்க சேர்ந்துருக்கிற வரைக்குமே எல்லா ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் 2 பேரும் சேர்ந்தே தான் வந்திருப்பாங்க, நம்ம பார்த்துருந்தோம். நிறைய ஈவெண்ட்ஸில் 2 பேருமே ஒன்றா வந்திருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் பர்சனாக சிஎம் விஜய் அவர்களை பார்த்துருந்தோம். இந்த நிலையில் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பாக சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் வரப்போகிறதாக தகவல் வெளியாயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பாவையும் தாண்டி சிஎம் அவர்களை இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அவர் நம்மளை ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க, நம்ம போகலாம் அப்படின்ற முடிவு எடுப்பார். அதனால் சிஎம்மாக கூட வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஆப்ஷன், ஒன்று அப்பா, இன்னொரு சிஎம். இந்த 2 ஆப்ஷனில் எதனா ஒன்றாவும் வரலாம். ஆனால் கண்டிப்பாக அவர் வராரு. இது 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி ஸ்டோரிலாம் கூட அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திருமண நாளுக்கு ஃபோட்டோ அண்டு சிக்மா ஆடியோ லான்ச்சில் 2 பேரும் சேர்ந்து வர போகிறாங்க, குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஒரு பக்கம், சந்தோஷமான விஷயங்கள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தேவையில்லாமல் எதுக்காக என்ன வம்புக்கு இழுத்தீங்க, இந்த ட்ராமா உங்களுக்கு தேவையா இந்த வயசுலன்ற மாதிரி த்ரிஷா சரமாரியான கேள்விகள் கேட்டதாக ஒரு இன்ஸ்டா போஸ்ட், 2 போஸ்ட் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த இன்ஸ்டா போஸ்ட்டில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ட்ராமா அட் திஸ் ஏஜ் இஸ் எம்பாரசிங், கோ மேக் சம் மணி அண்டு ஃபைண்ட் பீஸ். இந்த வயசில் இந்த நாடகம் எதுக்கு, எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது போய் பணத்தை சம்பாதிச்சு நிம்மதியை தேடுங்கன்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து வாட் எ ப்ரிவிலேஜ் இட் இஸ் டு பி ஓவர்வெல்ம்ட் பை எ லைஃப் யூ ஒன்ஸ் ப்ரேட் ஃபார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது கொடுத்து வச்ச வாழ்க்கையை வாழ்கிறீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்காக, யாருக்காக அப்படின்ற மாதிரி அவங்க எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. ஆனால் எல்லாரும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு வராங்க, என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வருதுன்னா, இவங்க சங்கீதா அவர்களை தான் திட்டியிருக்காங்க.
இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா? ஏன்னா தேவையே இல்லாமல் விஜய் சாரோடைய நேமை டேமேஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகையோட தொடர்பு வேணும்னா கூட அந்த நடிகை பேர் சொல்லுவேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களும் யாருன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் தான் சிஎம் விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒரே மேடைக்கு ஒரு திருமண மேடையில் பார்த்துருந்தோம். அஜித் சாருடைய அம்மாவுடைய இந்த இரங்கல் தெரிவிக்க வந்திருந்தப்போ பார்த்துருந்தோம். அது இல்லாமல் சிஎம் ஆனதுக்கப்புறம் வாழ்த்து சொல்ல த்ரிஷா வந்திருந்தாங்க, பார்த்துருந்தோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். ஸோ பல பேரும் பின்னாடி ஒரு சில விஷயங்களை மறைச்சி பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஒரு நட்பை தாண்டி ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போடு தான் இருக்கிறாங்க. அதனால தான் சோஷியல் மீடியாவில் ஒன்றா இருக்கிற மாதிரிலாம் இருந்தாங்களே தவிர மற்றபடி ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அவங்களுக்குள்ளே ஒன்றும் கிடையாது. சங்கீதா அவர்களை வெறுப்பேற்ற கூட அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கலான்ற மாதிரி ஒரு பக்கம் போனாலும், இந்த இடத்துல த்ரிஷாவுடைய மனநிலையை பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை நடக்குது, சகஜமான விஷயம். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்க, டிவோர்ஸ் அவங்க கேட்க போனாங்க. அதை தாண்டி ஒரு நடிகை கூட தொடர்புன்னு சொல்லி ஆடியன்ஸ் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன அசிங்கமாக பேசி எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளான, அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படிலாம் பண்ணணும்? ஸோ ட்ராமா பண்ணியிருக்காங்க. இந்த வயசில் எதுக்கு இந்த மாதிரி ட்ராமா? சங்கீதாவுடைய உண்மை முகம் இதுதான், அவங்க இப்படி தான் ஒருத்தங்களை பழி வாங்குவாங்களா? அந்த மாதிரியான விமர்சனங்களை த்ரிஷாவுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு வராங்க, பார்க்க முடியுது. இந்த இடத்துல த்ரிஷா அவர்கள் சைட்லேருந்து யோசித்து பார்க்கணும். ஸோ அவங்க ஒன்றா போனாங்க, ஒன்றா வந்தாங்கன்றதை தாண்டி இவங்க எப்படி சொல்லாமல் சொன்னாங்களோ, ஏஐ ஃபோட்டோலாம் த்ரிஷாவும் போட்டிருந்தாங்க. ஆனால் ரீசெண்ட் டைமில் த்ரிஷா அண்ட் விஜய் சார் 2 பேரும் எந்த இடத்துலையும் ஒன்றா நம்ம பார்க்கல. அவங்க வேலையை பார்க்குறாங்க, 2 பேரும் அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. இந்த நிலையில் சரி சேர்ந்து வாழலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டில் 2 பெண்களுக்கு இடையில் இப்படி ஒரு எப்படி சொல்கிறது, 2 பேருமே ஓப்பனாக சொல்லாமல், பேரை மட்டும் சொல்லாமல் ஓப்பனாக எந்த அளவுக்கு சொல்லிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திட்டிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. அண்டு த்ரிஷாவை இதுக்கப்புறம் யாரும் திட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க ஒரு பெண். ஏன்னா ரீசெண்ட் டைமில் த்ரிஷான்ட்டு ஒரு பொது மேடையில் கத்தி எதிர்க்கட்சி தலைவர் அவங்கள தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்லி இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறதுலாம் வேணாம். அண்ட் அவங்களும் ஒரு பொண்ணு, நடிகையாக இருந்தால் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலான்ற அர்த்தம் கிடையாது. ப்ளஸ் அவங்க மூவியில் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலான்ட்டு கிரிட்டிசிசம் பண்ணலாம். அதை தாண்டி பர்சனல் லைஃப்பில் அது அவங்களுக்கு தெரியும். ஸோ மற்றவங்க யாரும் தவறாக பேசாமல் இருக்கணும். அண்டு சங்கீதா அவர்களுக்கு விஜய் சாரை பற்றி எந்தளவுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரி த்ரிஷா அண்டு விஜய் சார் 2 பேருக்கும் இடையில் ஒரு நல்ல நட்பு தான் இருக்குன்றதையும் கூடிய சீக்கிரம் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஆகஸ்ட் 25ஆம் தேதி ரசிகர்களுக்கு கொடுக்க போகிற சர்ப்ரைஸ்க்காக ரசிகர்கள் பல பேரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.